நல்லா போயிட்டு இருக்கு. 3 மேட்ச் அப்புறம் கம்பேக் கொடுத்துட்டு இருக்காரு சஞ்சு சாம்சன். இப்போதான் சேட்டனோட வேலையை காட்டுறாரு. ஆஷி மாத்திரம் ஆரம்பிச்சிட்டாரு. 6 ஒன்று அடிக்கிறாங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க பாருங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. சேட்டனோட கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க அப்படியா? அதுதான் நீங்களும் சிஎஸ்கே வெற்றி தான். லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்தியன் பிரீமியர் லீகை கொண்டாடிட்டு இருக்கோம் கூட சொல்லுவோம். ஏன்னா மவுண்ட் ரோட்ல அதுவும் பார்க் டவுன் பக்கத்துல நம்மளுடைய ஐலாண்ட் கிரவுண்ட் கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல ஃப்ரீயா நீங்க ஐபிஎல் பாத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் ஆச்சு. ஸோ சொன்ன அடுத்த செகண்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன்னா இன்னைக்கு அங்கதான் வந்திருக்கேன். ஸோ அதான் காட்ட போறேன். இன்னைக்கு ஃபுல்லா எப்படி அப்படின்னா இந்த ஐபிஎல் மேட்ச் தான் பார்க்க போறோம். ஸோ என்ன மாதிரிலாம் இருக்கு, அதுவும் ஃபேமிலிஸாக வராங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரி நிறைய சேர்லாம் போட்டு ஆடியன்ஸ் யாருமே தரையில் உட்காரணும் அவசியம் இல்லை. சேர்லாம் போட்டு பக்கத்தில் அதே மாதிரி நிறைய விஷயம். அதாவது ஐபிஎல் மேட்ச் இந்த சீசன்னால ஃபுட்டு கூட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஃபுட்லாம் முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நான் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுற உள்ளே போயிட்டு செம க்ரௌட் இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் அதெல்லாம் தாண்டி ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயம் இருக்கும்ல. இப்போ லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்துருந்துச்சு. அதுலேயும் ஒரு 3 டைம்ஸ் சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்ற விஷயம் நம்மளுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்திருக்கு என்னன்னா சிஎஸ்கே விசஸ் டெல்லி மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்கு, உள்ள ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, இங்கே ஃபுட்டெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரேன்னு சொன்னாங்களே அது எப்படி இருக்கு, ஸ்பேஸ்லாம் ஓகேவா, என்விரான்மெண்ட் ஓகேவா, ஆடியன்ஸ்க்கு என்ஜாய் பண்ண முடியுதா, அது எல்லா விஷயத்தையும் நம்ம நேரில் போய் பார்க்க போகிறோம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. விஷுவலாக பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ மகளே அப்படியே பாருங்களேன். பார்த்தாலே எனக்கு பயங்கரமான ஒரு இது இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சைடில் பாருங்கள் ஃபுல்லாக சேர்லாம் போட்டு ஸோ பசங்களும் ஃபேமிலிஸும் அங்கிள் அண்ட் ஆன்டிஸ் எல்லாருமே சரி அதெல்லாம் தாண்டி கிட்ஸும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஃபேமிலியாக கிட்ஸும் கூப்பிட்டு வந்து காரில் சில பேர் பார்க்குறாங்க, சில பேர் சேர் போட்டு பார்க்குறாங்க. அண்ட் டாக்லாம் கூட அனிமல்ஸ் கூட பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மேட்சை அந்த அளவுக்கு இருக்கு. உள்ளே போயிட்டு அப்படி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல மாதிரி சத்தியமாக அப்படியே கேட்காது. நான் ஒரு இதில் சொல்கிறேன். பட் அதோடைய ப்ரைஸ் அதாவது தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸோ அவங்களுடைய இது மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில ஐபிஎல் ஸ்பெஷல் மெனூஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த மெனூஸில் நம்ம சில ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு மேட்ச் ஒரு சைடு பார்த்துட்டு என்ன பண்ண போகிறோம், இன்னொரு சைடு அந்த ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி அதையும் ரசித்து சாப்பிட போகிறோம். ஸோ இந்த ஐபிஎல் வீக்கில் இந்த மாதிரி விஷயம்லாம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி ப்ளசண்டாகவும் ஜாலியாகவும் இருக்குன்னு சொல்லிடலாம். வாங்க உள்ள போய் சாப்பிட போகிறேன். ஏன்னா நிறைய இருக்குது, அதை சூஸ் பண்ணலாம்னு தெரியல. ஆனால் எல்லாமே ஓகே தான், அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ பப்ஸு கிப்ஸு எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருக்குது. அதுவும் ஒரு கம்மியாக தான் இருக்குது. மொஜிட்டோஸ் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த சைடில் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக விஷயம் தான் தெரியல பாருங்கள். இதுலேயும் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இடியாப்பம் விசஸ் சிக்கன் கிரேவி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ சிக்கன் ட்ரை பண்ணுவோம். அப்படின்னா சிக்கன் கிரில்ல ட்ரை பண்ணுவோம். அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஆடுறாரு. ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. அதுவும் இந்த ஐலாண்ட் கிரவுண்ட்ல எல்லா யங்ஸ்டர்ஸும் மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. க்ரௌட்ஸ் வந்தாலும் கொஞ்சம் டீசெண்டாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபுட்டும் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்டே அப்படியே மேட்ச்சும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் இந்த பீச்சில் கூட நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்பேஸ் வச்சுருந்து பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் இது பார்த்தா ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் காத்தோட்டம் எல்லாமே ஒரு வசதியாகவும் இருக்குது. ஆமாம். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? லாஸ்ட் வீக் பார்த்தீங்களா? லாஸ்ட் வீக் எப்படி இருந்துச்சு? லாஸ்ட் வீக் நல்லா இருந்துச்சு. ஆனால் மேட்ச் தோத்தது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் கண்டிப்பாக. வீக்கெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணலாம். ஹாய் ப்ரோ. ஸோ மேட்ச் பார்த்தீங்க எப்படி இருக்கு? நல்லா தான் போகுது ப்ரோ. மேட்ச் சூப்பராக போகுது. இந்த வாட்டி இந்த மேட்ச் ஆச்சு நம்ம எப்படியாச்சும் ஜெயிக்கணும், அதான் பார்ப்போம். ருத்ராஜோட இந்த கேப்டன்சியில் ஜெயிச்சிருவோம், நம்பிக்கை இருக்குது. லாஸ்ட் சீசன்ஸில் நம்ம மேட்சஸில் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் 3 மேட்சஸ் லாஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் நம்ம எப்படியாச்சும் பிளே ஆஃப்குள்ளே போராடி போயிடுவோம். ஸோ அது மாதிரி இந்த வாட்டி போராடி உள்ளே போயிட்டோம்னா தப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபோனில் பார்க்குறது தாண்டி வீட்டில் பார்க்குறது தாண்டி
இந்த மாதிரி ஒரு அவுட்டோர்ல வந்துட்டு ஒரு மாதிரி இயற்கையோட பாக்குறது இந்த ஃபீல் எப்படி இருக்கு bro? ஆக்சுவலி வந்து லாஸ்ட் வீக்லாம் நம்ம வந்து இந்த மெரினால வந்து போட்டிருந்தாங்க. பட் அது க்ரௌடடாக இருக்கும். பசங்களை குழந்தைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பார்க்கலாம். பட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸால் பார்க்க முடியாது. ஸோ இந்த டைவின் ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து பார்க்குறது வந்து ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ரீஸிங்காக இருக்கும் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்குறதுக்கு. ஸோ நல்ல இனிஷியேட்டிவ் தான் இந்த டிடிடிசி. அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி மேஜரான ஒரு பிளேஸ், சென்னையில ஒரு ஆமா. முக்கியமான பிளேஸ் கிட்ட ஆமா. வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி எக்ஸ்போஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ காலியாக இருக்குது. மேபி இந்த வீடியோ மாதிரி பார்த்தாங்கன்னா, எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த ஐபிஎல் மேட்ச் இந்த வீக் முடியறதுக்குள்ள வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க நிறைய பேர் சொல்லும்போது ப்ரோமோட் பண்ணாங்க, இங்க வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு, காரை விட்டு நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம், கிட்ஸை கூட்டு வரலாம், பக்கத்துல வந்து ஃபுட்டும் இருக்கு, அதுக்கும் சேர்லாம் போட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. நீங்க அதெல்லாம் டேஸ்ட் பண்ணீங்களா? டேஸ்ட் பண்ணோம். எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஸோ அதான் ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்து ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சு ஒரு வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட்லாம் வந்து நம்ம பார்க்குறது வந்து நல்லா இருக்கும். ஸோ வந்து அதே மாதிரி ஃபுட்டும் இங்கே ப்ரொவைட் பண்ணுறதுனால வந்து ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஃபுட் Match-அ ப்ளஸ் பத்தி- என்டர்டைன்மெண்ட். மேட்சை பத்தி சொல்லுங்க. லாஸ்ட் வீக் எல்லாருமே வந்து வெறும் சோகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே. ஆமாம். ஸோ வந்து இந்த வீக்கு அதுவும் என்னைக்கு சிஎஸ்கே vs டெல்லி, இதுல என்ன மாதிரி நம்ம கம்பேர் கொடுக்க போறோம், என்ன மாதிரி பேசுவோம்? லாஸ்ட் 3 மேட்சஸ் வந்து டோனி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சும் பார்த்தோம், எக்ஸ்பெக்ட் பண்ணோம் டோனி வருவாருன்ட்டு. பட் இந்த மேட்சும் வரல. நெக்ஸ்ட் மேட்ச் டோனி வந்துடுவார். ஸோ டோனி வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும். ஸோ ருத்ராஜ் அதுக்கான ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து சஞ்சு வந்து சூப்பராக ஆடி இருக்காரு. நல்ல பார்ட்னர்ஷிப். ஃபர்ஸ்ட் 6 வந்து பவர் பிளேயர்ல சூப்பராக ஆடி இருக்காங்க. ஸோ இன்னிங்ஸ் முடிகிறதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு டார்கெட் கொடுத்து செட் பண்ணிட்டு டெல்லியை நாக் அவுட் பண்ணிடணும்னு ஆசைப்படுறேன். அது வந்துருவோம். பண்ணிடுவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் So, வணக்கம் எப்படி சென்னை. மேட்ச்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாரும் வந்து மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. 3 மேட்ச் அப்புறம் கம்பேக் கொடுத்துட்டு இருக்காரு சஞ்சு சாம்சன். இப்போதான் சேட்டனோட வேலையை காட்டுறாரு. இப்போ ஆஷி மாத்திரம் ஆரம்பிச்சிட்டாரு. 3 மேட்ச் நாங்கள் ரொம்ப டல்லா வீட்டில் பார்த்தோம். சரி நீங்க ஒரு நாள் யூடியூப்ல பார்த்தோம். யூடியூப்ல இன்ஸ்டாவிலையும் இந்த மாதிரி ஒரு பேட்டி ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பார்த்தா இந்த இடத்துக்கு வந்தோம். நல்லா இருக்கு. பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கறதுக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காற்று பிளேஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. அதனால எங்க வந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. வீட்டுல பார்ப்போம், டிவில பார்ப்போம், நிறைய நாய்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இயற்கையான இடத்துல வந்து உட்காந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கும். அதுவும் ஏதோ பீச்சுக்கு போற மாதிரி ஃபேமிலியோட வந்தீங்க. ஸோ எப்படி ஃபீலா இருக்கு? ஓகேவா? சூப்பர் ப்ரோ சூப்பர். அதனால தான் இங்க வந்தது. ஏன்னா எப்பவுமே வீட்டில் பார்ப்போம் மேட்ச். இந்த இது வந்து நாங்கள் வீட்டில் இருப்போம். எங்க போல ஃபேமிலி தான் போவோம். சரி இந்த வாட்டி கொஞ்சம் இது புதுசா இருக்கு. நம்ம இன்ஸ்டால பார்த்தோம். சரி அதனால வந்து ட்ரை பண்ணணும்னு வந்தோம். ஆனால் சூப்பரா இருக்கு. ஃபேமிலி என்ஜாய் பண்றாங்க, பசங்களும் என்ஜாய் பண்றாங்க, நானும் என்ஜாய் பண்றேன். ஸ்நாக்ஸ் இருக்கு. நம்ம என்ன வேணுமோ சிக்கன் தந்தூரி எல்லாம் ஆர்டர் பண்ணி உட்காந்து மேட்ச் பார்க்கறதும் நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் காத்தோட்டமும் நல்லாவா இருக்கு. அது முக்கியமான சென்னையில ஒரு முக்கியமான சென்னையோட மெயின் ஏரியா. நம்ம தீவுத்திடல் பீச்சும் இருக்கு. பீச் காத்தும் வருது. நம்ம தீவுத்திடல் பக்கத்திலே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு மேட்ச் பார்க்க. கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கு. சாட்டர்டே நைட்னால கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கு. லாஸ்ட் வீக் மேட்சை பார்த்து எல்லாருமே ரொம்ப மனசு உடைஞ்சிட்டோம். ஸோ வந்து உங்களுக்கு என்ன அது மாதிரி என்னங்க வீட்டுல எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிங்களா? அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அதெல்லாம் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி அதெல்லாம் பண்ணோம். சரி இப்போ புரிஞ்சிருச்சு. நம்ம அவ்வளவு கப் அடிச்சிருக்கோம், 5 கப் அடிச்சிருக்கோம். நம்மள மாரி லீட் டீம் கிடையாது. சரி இப்போ வர யங்ஸ்டர்ஸ் நல்லா ட்ரை பண்றாங்க, நல்லா அடிக்கிறாங்கன்னா சிஎஸ்கே நாங்க கொஞ்சம் சரி ஓகே நல்லா எல்லாம் ஆடணும்ல. நான் சிஎஸ்கே தான் இருக்குல்ல லாஸ்டா சீரியஸ் பிளேயர் எல்லாமே இருந்தாங்க. சரி இந்த வாட்டி சீரியஸ் பிளேயர் யாரும் கிடையாது. வர யங்ஸ்டர் நல்லா ட்ரை பண்றாங்க. ஸோ அவங்களும் சப்போர்ட் பண்ணதுனால மேட்ச் நம்ம பொறுமையா பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து சிஎஸ்கே vs டெல்லி. ஸோ தலைமை வந்து எப்படி இருக்கு? தலை வரும்போது நம்ம வின் பண்றோமா? தலைக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவோம். ஆமா தலைமை நல்லதா இருக்கு. தலைக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன். நீ தலை ட்ரைனிங்ல பார்த்தோம், பிராக்டிஸ் பண்ணாரு. பசங்களே கேட்டாங்க என்ன சொன்னீங்க, தோனி இருக்காரு சொன்னல, பிராக்டிஸ்ல பாத்தீங்களா? தோனி பிராக்டிஸ் பார்த்தா வருவாரான்னு கேட்டாரு பசங்க. கண்டிப்பா வருவான்னு பார்த்தா லிஸ்ட்ல பேர் இல்ல. மேபி என்ன காட்டுவாங்க. அதனால 6 ஒன்று அடிக்கிறாங்க பாருங்க. 6 சேட்டன் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க பாருங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. சேட்டனோட கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்ம என்ஜாய் பண்ணி நல்லா என்ஜாய் பண்றோம். சாட்டர்டே சொல்ல தேவையில்ல. அதுவும் மேட்ச், சென்னை பீச்சு, தீவுத்திடல், ஸ்நாக்ஸ், ஃபேமிலி. வேற என்ன வேணும்? வேற என்ன எல்லாமே சூப்பர், அருமை, நன்றி. ஸோ எப்படி இருக்கு? அதுவும் ஐலாண்ட் கிரவுண்ட்ல சென்னையோட பீக்கான ஏரியால வந்து match சொன்ன 6 போச்சு பாருங்க. அப்படியா? அதுதான் ஓகே. இனிமேல் சிஎஸ்கேக்கு வெற்றி தான், இல்ல தோல்வி இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் செட் பண்ணிக்கணும்.
இதுக்கப்புறம் நம்ம வின் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ்லாம் தலை இருந்தாரு, ஆனால் மேட்ச்ல வந்து தலை ஒரு பேர் இல்லை. ஸோ அடுத்த மேட்ச்ல தலை இப்போ இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இப்படியே ட்ரெயின் பண்ணுறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா எல்லா மேட்சுமே நம்ம தோனி எதிர்பார்க்க முடியாது. அடுத்த சீசன் அவர் இருப்பாரான்றதும் தெரியாது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்து ஸோ இப்போ இந்த சீசன் நம்ம அடிக்க முடியலன்னா அடுத்த சீசன் நம்ம அடிக்கிறது நிறைய சான்சஸ். ஸோ நிறைய பிளேயர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு சூப்பர். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய மற்ற டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய ஆடி கொஞ்சம் நம்ம வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் இல்லாமல் 210 ரன் அடிக்கிறோம். அது ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? எல்லாம் ஒரு யங்ஸ்டர் பிளேயர் வச்சு இவ்வளோ அடிக்கிறது பெரிய விஷயம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது நமக்கு ஒரு நல்லது தான், நல்ல மூவ் தான். சொல்ல முடியாது, நமக்கு சான்சஸ் இருக்கு. இன்னும் அப்கமிங் மேட்சஸ் நம்ம ஜெயிச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அடிப்போம். ஸோ ப்ரோ ஹாய். ஹாய் ப்ரோ, சொல்லுங்க. ஸோ மேட்ச் எப்படி இருக்கு பார்க்கும்போது? மேட்ச் சூப்பரா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல வந்து உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஓப்பன் தியேட்டர் அட்மாஸ்பியர்ல பாக்குறேன். அதே மாதிரி இந்த பிளேஸ் நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரீல் தான் பார்த்து வந்தீங்களா? ஆமா, என்னுடைய மிஸ்ஸஸ் தான் வந்து ரீல்ஸ் பார்த்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால யூஸ்வலா மேட்ச் மாதிரி நம்ம டிவில பார்த்துட்டு போன்ல பார்த்து ஒரு மாதிரி இதுவா இருப்போம். ஸோ அவுட்டோர்ல அப்படியே பசங்களை கூட்டு வந்த மாதிரியும் ஆச்சு, மேட்சை பார்த்த மாதிரியும் மேட்சா இருக்கா? அதனால அவுட்டிங் வந்த மாதிரி ஆச்சு, டின்னரும் முடிச்ச மாதிரி ஆச்சு. அதனால நல்ல அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கு. க்ரௌட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதனால மேபி இன்னும் நிறைய மற்ற மேட்சஸ்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய பேர் போய் ரீச் ஆகல. ஸோ சொன்ன மாதிரியே வந்து மேட்சும் பார்த்துட்டு இருக்கோம். இன் பிட்வீன்ல வந்து என்ன பண்ணலாம், சரி டேஸ்ட்டுக்கு எதுவும் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி என்னன்னா இங்க வந்து என்ன இருக்கு ஃபுட்டு அப்படின்னு செக் பண்ணேன். ஸோ ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. அதுவும் யாரோடைய அண்டர் இதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இவங்க தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா மேட்ச் பார்க்கறவங்களும் பார்க்கட்டும், சைட்ல வந்து சாப்பிட்றவங்களும் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி இது ஆர்கனைஸ் பண்ணி ஸ்பெஷலா பாருங்களேன், ஐபிஎல் ஸ்பெஷல் மெனு அப்படின்னு சொல்லி 2026 வருது. நிறைய மெனுஸ் இருக்கு, வெஜ்லயும் இருக்கு, நான்வெஜ்லயும் இருக்கு, மொஜிட்டோஸ் இருக்கு, ஜூஸ் இருக்கு, ஸ்நாக்ஸ் இருக்கு, மிக்ஸ் ஐட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் நம்ம எதனா ஒன்று சூஸ் பண்ணி எதனா ஒன்று டேஸ்ட் பண்ண போறோம். ஃபுல்லா மெனுஸ்லாம் காட்டிச்சோம்ல, ஆனா உள்ள போயிட்டு சாப்பிட்றது என்னன்னா மேட்ச் இருக்கு, மேட்ச் ஓடிட்டே சவுண்டோட சவுண்ட் எஃபெக்ட்ஸோட நாய்ஸோட அங்கே சாப்பிட்டாலும் ப்ளசண்டாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணால் உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கணும்ல, அங்கே பார்த்துட்டோம் மெனுஸ்லாம். நான் போயிட்டு உள்ளே போயிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இங்கே ஓகேவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சவுண்ட் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணல சாப்பிட்டுட்டு. ஸோ ஓகேவானா இங்கே கூட பண்ணுறேன், இல்லை அங்கேயும் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ உள்ள ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வணக்கம் சென்னை, ஸோ அந்த கோட்டோட வந்து நம்மளை இன்வைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டர் போட்டாச்சு. நம்மளுடைய பட்டர் நான் காம்போ போட்டிருக்கேன் 140. ஸோ ஓகே தான், அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நம்ம போயிட்டு வாங்கிட்டு மேட்ச் அவர் ஓடிட்டு இருக்கு. ஸோ மேட்ச்சில் என்ன ஸ்கோரு என்ன மேட்ருன்றதை பண்ணோம். நம்ம போன கேப்பில் வந்து எத்தனை பேர் வந்து விக்கெட் வாங்கினாங்க, எத்தனை பேர் 6 அடிச்சாங்க, எத்தனை பேர் 4 அடிச்சாங்கன்னு தெரியாது. இப்போ செக் பண்ண சீக்கிரம் வாங்க. ஸோ எஸ் வாங்கிட்டேன். ஸோ என்னுடைய ஃபேவரட் நானும் ப்ளஸ் பட்டர் மசாலாவும் வாங்கியிருக்கேன். இதுதான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போகிறோம். மேட்ச் ஒரு சைடு, இயற்கை காற்று ஒரு சைடு, பட்டர் நான் ஒரு சைடு, எல்லாமே ஒரு மாதிரி ஓகேவா இருக்குல்ல. ஸோ இந்த ஓகேவோட அவங்க பாருங்க 6 வரை போட்டிருக்காங்க. அதையும் கேட்டுக்கிட்டு அப்படியே சாப்பிட போகலாம். நான் ரெடி, நானும் ரெடி. ஸோ பட்டர் நானோட பன்னீர் மசாலா, ஒரு பன்னீரும் அப்படியே ஒரு டிப் பண்ணிக்கிட்டு கூடவே மசாலாவும் அப்படியே பட்டர் நான் எடுத்துக்கிட்டு ஒரு பைட்டு ஆப்போசிட்ல பெரிய ஸ்க்ரீன்ல மேட்சை பார்த்துட்டு இருக்கேன். இயற்கை காத்தோட பட்டர் நான் எனக்கு பிடிச்ச ஃபுட்டை எடுத்துட்டு சாப்பிட்றேன். ஃபுட்டு அழகா இருக்கு. யூஸ்வலாக நான் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு. பட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. பன்னீர் மசாலாவும் அதுவும் வந்து ஓகே ப்ளசண்டாக இருக்கு. ரொம்ப ஆயிலியாகவும் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் காரம் ஜாரம் எல்லாமே வந்து ஸ்வீட்டும் சரி மைல்டான இதில் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் சாப்பிட்டுக்கிட்டு மேட்சையும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு வந்து என்ன மேட்ச் அப்படின்னா வந்து சிஎஸ்கே விசஸ் டெல்லி. ஸோ அந்த மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நிறைய 6ம் நிறைய 4ம் போயிட்டு இருக்கு. அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படியாக வந்து இந்த எங்கப்பா நடக்குது நிறைய டவுட் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது எந்த பிளேஸ்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்கும். எங்க அப்படின்னா வந்து நம்ம அண்ணா சாலை மவுண்ட் ரோடு இருக்குல்ல, அங்கே வந்து பார்க் டவுன் தெளிவாக சொன்னோம். பார்க் டவுன் கிட்டே பக்கத்தில் வந்து நம்ம ஐலேண்ட் கிரவுண்ட்ஸ் அதை போட்டினாலே வந்துடும். அதுதான் சென்னையில் முக்கியமான இடம். ஸோ அங்கே வந்தீங்கனாலே மெயின் ஏரியா அப்படியே உள்ளே வந்தீங்கனாலே போதும். உள்ளே வந்து பேனர்லாம் வெளியே வந்துருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்க்கிங் விஷுவலில் போடுவாங்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து அவ்வளோ கார் பார்க்கிங்கில் அவ்வளோ கார்ஸ் வந்து விட்டுட்டு காருக்குள்ளே வந்து எல்லாரும் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்க முடியுது. ஸோ அதுவே நல்லா ஸ்பேஸாக இருக்குது.
பேட்டர்னாக இருக்குங்க. ஒரு காருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அங்கே, அப்போ தான் அவங்க பார்க்கும்போது மேட்ச் அவங்களுக்கும் தெரியுன்றதுனால அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேர் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே பக்கத்தில் வந்து பார்பிக்யூ நேஷன் இருக்கனால அவங்க இதில் டைப் ஆனதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் அந்த ஸ்பேஸ்லாம் விட்டு ஆடியன்ஸ்க்கு வர்றதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் இடமும் சரி, மேட்ச் பார்க்குறதுக்கான இடமும் சரி, சேர்லாம் போட்டு அந்த அளவுக்கு வந்து பிளேஸும் வந்து அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஸோ நான் நடுவில் இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வரல அப்படின்னா இந்த ஐபிஎல் மேட்ச் சீசனுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த இடத்த பார்த்துருங்க. ஏன்னா என்ட்ரி ஃப்ரீ தாங்க. ஸோ யாரையும் நீங்கள் கேட்க வேணாம். சைக்கிளோ பைக்கோ காரோ எது இடத்துல வந்தாலும் நீங்கள் பார்க் பண்ணிக்கிறதுக்கும் ஃப்ரீ தான், மேட்ச் பார்க்குறதுக்கும் ஃப்ரீ தான், இயற்கை காற்று வாங்குறதுக்கும் ஃப்ரீ தான். ஸோ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு இருக்குது. இதை தாண்டி எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃபுட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இது நிஜமாவே இந்த பட்டர் நான் வாங்கினது 140 தான். ஸோ நார்மல் நீங்கள் கடையில் வாங்குறதே 140 150 மாதிரி தான் வரும். பட் இங்கே 140 தான் இருக்குது. ஸோ வித் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஓகேவாக தான் இருக்குது எனக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து அடுத்தடுத்த மேட்ச்சில் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ அதுவும் வந்து இந்த சீசனுக்குள்ளே வந்துருங்க, லேட்டாக வந்துடாதீங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறேன். ஸோ ஓகே, இதோட உங்கள்கிட்ட விடைபெற்று கொடுங்க. இதோட அடுத்த எபிசோட சந்திப்போம். ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.